வணக்கம் நண்பர்களே, satya'ssparkles சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. சென்ற காணொளியில் வயது உங்களை மாற்ற அனுமதிக்காதீர்கள், நீங்கள் வயதாவதின் முறையை மாற்றுங்கள் என்ற தலைப்பின் கீழ் 10 உத்திகளை பார்த்தோம். இந்த பிரிவு 2இல் அடுத்த 10 உத்திகளை பற்றி பார்ப்போம். சரி, 11வது உத்தி என்னவென்றால் ஷார்டன் யுவர் ஷவர். நாம் ஷவரில் குளிப்பது என்பது ஒரு இனிமையான அனுபவம், அதே நேரத்தில் அது ஒரு எக்ஸ்பென்சிவான அனுபவம் கூட. சரி, இந்த ஷவரின் குளிக்கும் பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஹோம் வாட்டர் ஒர்க்ஸ் சொல்கின்ற ஆய்வு என்னவென்றால், சராசரியாக மக்கள் 8.2 நிமிடங்கள் ஷவரில் குளிப்பதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு 10 நிமிடங்களுக்கு மேல் நாம் ஷவரில் குளிக்கும் பொழுது நம் தோலுக்கு குறிப்பாக ஏற்படுகின்ற கெடுதல்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக, நம் தோல் ஈரப்பசையை இழக்கிறது, மாய்ஸ்சர் கண்டென்ட். இரண்டாவது, தோல் உலர்ந்து போகின்ற ட்ரைனஸ் அதிகரிக்கின்றது. மூன்றாவது, மிக முக்கியமாக, தோலில் உள்ள எண்ணெய் பசைகள் அகற்றப்படுகின்றன. இதனால் நாம் வயதாவதின் தோற்றம் பல மடங்கு அதிகரிக்கின்றது. அதனால் 5 நிமிடங்கள் நீங்கள் ஷவரில் குளிப்பது நல்லது. அதற்கு மேல் குளிக்கும் பொழுது நமக்கு நன்மையை விட கெடுதல்கள் தான் அதிகரிக்கின்றன. இன்னொரு ஆய்வு சொல்கின்றது, நாம் 10 நிமிடங்களுக்கு மேல் குளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 17 கேலன் தண்ணீரை நாம் செலவிடுகிறோம். இது சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் ஒத்து வராத ஒரு விஷயம். அதனால் 5 நிமிடங்களுக்கு மேல் ஷவரில் குளிப்பதை தவிர்க்கவும். மேலும் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, நாம் ஹாட் வாட்டர் சுடு தண்ணீரில் குளிப்போமானால் குளித்து முடித்தவுடன் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் மேலே படும்படி செய்வது நல்லது. ஏனென்றால் நாம் சுடு தண்ணீரை நாம் உடலில் ஊற்றும்போது தோலில் உள்ள போர்கள் அது ஓப்பன் ஆகின்றன. அது அப்படியே விட்டுவிடுமானால் பாக்டீரியாக்கள், நுண்கிருமிகள் நம் தோலுக்குள் பரவ வாய்ப்புகள் அதிகம். அதனால் சுடு தண்ணீரில் குளித்தவுடன் உடனே ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் குளிக்கும் பொழுது அந்த போர்கள் மூடிவிடுகின்றன. சில பேர் நாம் செய்ய தவறுவது என்னவென்றால், குளிப்பதற்கு தூங்குவதற்கு முன்பு நாம் முகத்தை சோப் போட்டு கழுவி தூங்குவது நல்லது. சரி, இன்னொரு குறிப்பு உள்ளது. நேவி ஷாஸ், அதாவது வெட் லெதர் ரின்ஸ் ட்ரை. இது 5 நிமிடங்களுக்கும் குறைவாக நீங்கள் செலவிட வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த உத்தியை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, நாம் 12வது உத்திக்கு செல்வோம். புத்தகம் படிப்பது மற்றும் ஆடியோ புக்ஸை கேட்பது. இதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மை என்ன, அதற்கும் முதுமைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி பார்ப்போம். சோஷியல் சயின்ஸ் அண்ட் மெடிசன் அவர்கள் செய்த ஒரு ஆராய்ச்சி 3600 மக்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட மக்கள்,
அவர்களை வைத்து செய்த ஒரு ஆராய்ச்சியின் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்றால், பொதுவாக புத்தகம் படிப்பவர்கள் 2 வருடங்கள் வாழ்நாள்களில் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகம் படிப்பது மூலம் நம்ம ஏற்படுகிற நன்மைகள் என்னென்று பார்ப்போம். குறிப்பாக ரீசனிங் எபிலிட்டிஸ், சரியா தவறா என்பது பற்றி நாம் எடுக்கின்ற முடிவுகள், கவனிப்பு திறன், ஒகாபுலரி அதாவது சொல் ஆற்றல், கிரிட்டிக்கல் திங்கிங் தீவிரமான சிந்தனைகள், அதன் மூலம் நாம் ஒரு ப்ராப்ளத்துக்கு தீர்வு காண்பது என்பது இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அனுகூலங்கள் புத்தகம் படிப்பதனால். மேலும் ஒரு எம்பத்தி பச்சாதாபம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் பர்செப்ஷன் அதாவது சமுதாய பார்வை, ஓவரால் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி, இவற்றை அனைத்துக்கும் புத்தகம் படிப்பதனால் நமக்கு ஏற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. சில டிப்ஸ் வழிமுறைகளை பார்ப்போம். பொதுவாக நாம் ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நாம் டிவி பார்க்கிறோம் என்றால், அதில் 1 மணி நேரத்தை எடுத்து புத்தகம் படிப்பதற்கு நீங்கள் செலவிடுவதற்காக முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆடியோ புக்ஸ் கேட்டுக்கொண்டு பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் மனதில் கொண்டு அந்த நேரத்தை நீங்கள் ஒரு ஆடியோ புக் கேட்பதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கவனத்தோடு. சில நேரங்களில் நாம் ஒரு இடத்துக்கு செல்கின்றோம், ஒரு கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது, அல்லது யாரையோ பார்ப்பதற்காக செல்கிறோம், அப்போது நாம் வெயிட் செய்ய வேண்டிய நெசரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே ஒரு கையில் ஒரு புத்தகம் இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தை புத்தகம் படிப்பதற்கு நீங்கள் செலவிடலாம். பதிமூன்றாவது உத்தி இதில் நாம் பார்க்க போது என்னவென்றால், lycopene. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது நிறைய காய்கறிகள் கிடைக்கின்றன, பழங்களில் கிடைக்கின்றன. குறிப்பாக தக்காளியில் அதிக அளவு உள்ளது. அதனால் தினமும் 1 அதற்கு மேற்பட்ட அளவு தக்காளியை சேர்ப்பது நல்லது. இந்த தக்காளி சாப்பிடுவதன் மூலம் தோலுக்கு மட்டுமல்ல, உடல் முழுவதற்கும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கின்றன. தி பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் டெர்மட்டாலஜி என்ன சொல்கிறது என்னவென்றால், 5 டேபிள் ஸ்பூன்கள் டொமேட்டோ பேஸ்ட் 12 வாரங்களுக்கு தொடர்ந்து சாப்பிடும்பொழுது 33% நம் சூரிய கதிர்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று இந்த ஆய்வு சொல்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த தக்காளியை சாப்பிடுவதன் மூலம் தோலுக்கு ஒரு பளபளப்பு தன்மையும், ஒரு ஃபர்ம்னஸ், ஒரு உறுதித்தன்மையும் அது கொடுக்கின்றது. தோலை தாண்டி தக்காளியால் நமக்கு கிடைக்கின்ற 2 முக்கியமான விஷயங்கள், நன்மைகள். ஒன்று ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்வு, இது குறைக்கப்படுகின்றது. ஆண்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பையும் அது தவிர்க்கின்றது. இந்த லைக்கோபேன் ஆன்டி ஆக்சிடென்ட் தக்காளியில் இருப்பது போல வாட்டர்மெலான், கொய்யாப்பழம், ஆரஞ்சு போன்ற பழங்களில் இருக்கின்றது. ஆனால் தக்காளியை நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு உணவு பகுதியாக சேர்த்துக்கொள்வது தோலுக்கும் நல்லது, நம் உடலுக்கும் மிகவும் நல்லது. அடுத்து நாம் பார்க்க போகிறது காஃபி.
பொதுவாக நிறைய பேருக்கு காஃபி சாப்பிடுகின்ற பழக்கம் இருக்கின்றது. குறிப்பாக தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அதிகமாக காஃபி சாப்பிடுகிறார்கள். இந்த காஃபி சாப்பிடுவதனால் நம்ம ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, அதற்கும் வயதுக்கும் முதுமைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்று பார்ப்போம். நேஷனல் காஃபி அசோசியேஷன் அவங்களோட ஆய்வுப்படி, இது அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வு, 64% ஆஃப் அமெரிக்கன்ஸ் தினமும் காஃபி சாப்பிடுகிறார்கள். ஒரு முக்கியமான குறிப்பு, காஃபி சாப்பிடுபவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். யூஎஸ்சி யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா கிட்டத்தட்ட 2,15,000 பேர்களை வைத்து செய்த ஒரு ஆய்வு. அதுவும் குறிப்பாக வேறுபட்ட எத்தனிக் பேக்ரவுண்ட்ஸ், பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், ஜப்பனீஸ் அமெரிக்கன், லாட்டினோஸ், அப்புறம் காக்கேஷன்ஸ், இவங்களெல்லாம் வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், காஃபி சாப்பிடுவதன் மூலம் நாம் பலவிதமான புற்றுநோய்களை தடுக்க முடியும். லிவர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தடுக்கப்படும். குறிப்பாக நீரிழிவு நோய் அது வராமல் தடுக்கும். பார்க்கின்சன் டிசீஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், இவைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு காஃபி சாப்பிட்டால். சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எத்தனை காஃபி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு? ஆய்வுகள் சொல்கின்றன 4க்கும் மேலே கூட சாப்பிடலாம். ஆனால் 4லிருந்து 8 வரை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இதை நாம் ஞாபகத்துக் கொள்ள வேண்டும், காஃபி எல்லாருக்கும் நாம் பரிந்துரைக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு காஃபி சாப்பிடுகிற பழக்கம் இல்லை என்றால் நீங்கள் புதிதாக இதை தொடங்க வேண்டாம். இரண்டாவதாக, உங்களுக்கு தூக்கம் பற்றிய பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் கேஃபினேட்டட் காஃபி சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக லேட்டர் பார்ட் ஆஃப் த டே, சாயந்தரத்துக்கு மேலே சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது. நீங்கள் முழு பயனையும் அடைய வேண்டுமானால் காஃபியை பிளாக் காஃபியாக சாப்பிடுங்கள். சுகர், கிரீம் இவை இல்லாத காஃபியாக நீங்கள் சாப்பிடலாம். சரி, அடுத்து நாம் பார்க்க போது உப்பு. உப்பு இல்லாத பண்டம் சுவைக்காது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதே நேரத்தில் உப்பை அதிகமாக எடுத்துக்கொள்வதனால் நமக்கு ஏற்படுகின்ற தீமைகள் என்ன, அது நம்மை முதுமையை வேகமாக ஆக்குவதற்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். உப்பை அதிகமாக எடுத்துக்கொள்வதனால் நம்முடைய இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால் பலவிதமான தீமைகள் நமக்கு ஏற்படுகின்றன. உப்பு அதிகம் எடுத்துக்கொள்வதனால் நம் உடம்புக்கு உள்ளிருக்கின்ற பாகங்கள் அவைகள் டீஹைட்ரேட் ஆகிவிடுகின்றன. அதனால் அந்த பாகங்கள் தேவையான தண்ணீரை நம்முடைய தோலில் இருந்து எடுத்துக்கொள்வதனால் நம் தோல் வறண்டு விடுகிறது. அதனால் சுருக்கங்கள் அதிகமாக தெரிகின்றன, முதுமை அதிகமாக வெளிப்படுகின்றது. டெலமியர், இது நம்முடைய குரோமோசோமில் ஒரு ஷூ லேஸில் இருக்கின்ற அந்த ஒரு மெட்டல் கேப் இருக்குங்களா, அந்த மாதிரி டெலமியர். இதற்கும் நீண்ட வாழ்க்கைக்கும் நீண்ட நாள் வாழ்வதற்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது. பொதுவாக வயதாகும் போது இந்த டெலமியருடைய நீளம் குறைந்து விடுகின்றன. ஆனால் அதிகம் உப்பு சாப்பிடுவர்கள் இந்த டெலமியர் இன்னும் மிக குறைவாக அளவிலே அந்த லென்த் ஆகிவிடுகிறது. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1500 mg கீழே உப்பு சாப்பிட்றது நல்லது. ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் கண்டைன்ஸ் கிட்டத்தட்ட 2325 மில்லிகிராம் இருக்கின்றது.
ஆனால் 1500 மில்லிகிராமுக்கு கீழே நம்ம உப்பை எடுத்துக்கொள்வது நல்லது. ப்ராசஸ் ஃபுட்ஸ் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், நாம் இந்த திரையில் நீங்கள் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் ப்ராசஸ் ஃபுட்ஸ், வெளியே கடையிலிருந்து வாங்கி சாப்பிடுகின்றோம். இந்த பொருட்களில் உப்பினுடைய சதவீதம் மிக அதிகமான அளவில் உள்ளது. கிட்டத்தட்ட 40% டெய்லி சோடியம் ஃபுட்டை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் முக்கியம். குறிப்பாக வயதாவதன் முக்கியத்தை நீங்கள் குறிப்பாக பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்டை கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் முக்கியம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கிரீன் டீ. இது சமீபகாலத்தில் ரொம்ப பாப்புலர் வருகின்றன. நிறைய பேர் கிரீன் டீ சாப்பிடுகிறார்கள். சரினா நன்மை என்ன பார்ப்போம். டெக்சாஸ் உமன்ஸ் யூனிவர்சிட்டி அவர்கள் செய்த ஆய்வு சொல்வது என்னவென்றால், கிரீன் டீ சாப்பிடும்பொழுது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி, அதாவது அதனுடைய நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கிறது எப்படி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கிரீன் டீயில் எபிகேலோகேட்டச்சின் கேலேட் என்கின்ற ஒரு பொருள் இருப்பதனால் அது நம் தோலில் மேல் ஏற்படுகின்ற சுருக்கத்தை தவிர்க்கிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கிரீன் டீ தொடர்ச்சியாக சாப்பிடும்பொழுது ஸ்கின் கேன்சர், மூளையினுடைய ஹெல்த், அப்புறம் ஹார்ட் டிசீஸ், அப்புறம் நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி இதெல்லாம் தடுக்க முடியும். எடையை குறைப்பதற்கும் இது உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு நாளைக்கு 2 கப்கள் கிரீன் டீ சாப்பிடுவது நல்லது. குறிப்பாக சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது. சரி, அடுத்தது ஸ்லீப் ஆன் யுவர் பேக். பொதுவாக நாம் தூங்கும்போது பலவிதமான பொசிஷனில் தூங்குகிறோம். சில பேர் இந்த மாதிரி படுத்து தூங்குகிறார்கள், சில பேர் பக்கவாட்டத்தில் தூங்குவர்கள் இருக்கிறார்கள். எது நமக்கு நல்லது? வயதை நம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது எது நல்லது என்று பார்க்கும்போது பேக், ஸ்லீப் ஆன் யுவர் பேக், இப்படி படுக்கும்பொழுது ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்படுகிறது. பக்கவாட்டில் படுக்கும்போது நமக்கு சுருக்கங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. இந்த இதை பாருங்க, பண்ணும்போது நம் தாடைகளிலும் கன்னங்களிலும் சுருக்கங்கள் ஏற்படுகின்றன. அது தொடர்ச்சியாக ஏற்பட்டு ஒரு நேரத்தில் அது ஒரு நிரந்தரமான ஒரு சுருக்கமாகவே ஆகிவிடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் முகத்துடைய ஷேப் கூட மாறிவிடுகிறது, தொடர்ச்சியாக ஒரே பக்கம் பக்கவாட்டில் படுக்கும் பொழுது. அதனால் முதுகுப்புறமாக படுப்பது நல்லது. அப்படி உங்களுக்கு அவ்வளவு அசௌகரியமாக இருந்தால் முட்டிக்கு கீழ் ஒரு பில்லோ வைத்து படுப்பது நீங்கள் முயற்சி செய்யலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இப்படி படுக்கும் பொழுது குழி இருக்கின்ற ஒரு பில்லோ இப்பெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கின்றது. அந்த மாதிரி வாங்கி படுக்கும்பொழுது உங்கள் தலை முன்னும் பின்னும் ஆடாமல் அசையாமல் இருக்க உதவும். அப்படி உங்களால் ஒரே பொசிஷனில் அதிக நேரம் படுக்க முடியவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ உங்களுடைய பக்கத்தை மாற்றிக்கொள்ளே இருங்கள். இடதுபுறம், வலதுபுறம், பின்புறம், இப்படி மாற்றி மாற்றி படுக்கும்போது உங்களுடைய தோலுக்கு அது மிகவும் நல்லது. குறிப்பாக முகத்தில் இருக்கின்ற சுருக்கங்கள் அவைகள் அதிகமாவதை இப்படி நாம் தூங்குகின்ற பழக்கம் வெகுவாக குறைக்கின்றது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மஷ்ரூம்.
அது எந்த விதமான மேஜிக்கை செய்கின்றது, குறிப்பாக வயதை பற்றி நான் கவலைப்படும் போது பார்ப்போம். இந்த மஷ்ரூமில் 2 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கின்றன. ஒன்று குளூட்டதாயோனின், அது ஒன்று எர்கோதாயனின். இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்டும் என்ன பண்ணுறது என்றால், நம் உடம்பில் ஏற்படுகின்ற அதிகப்படியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அவை அழிக்கின்றன. பொதுவாக நம் உடம்பு எப்பொழுதுமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் அது அதிகமாக அக்யூமுலேட் ஆகும்போது அது ஒரு பெரிய தலைவலியாக நமக்கு மாறுகின்றது. அதனால் இந்த மஷ்ரூம் காளான் அதிகமாக சாப்பிடும்போது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட அல்சைமர் டிசீஸ் மற்றும் புற்றுநோய்கள் இவைகள் வராமல் தடுக்க இந்த மஷ்ரூம்ஸ் உதவுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் அல்ல, மஷ்ரூம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் ஃபுல், வயிறு நிரம்பிய ஒரு 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 நல்ல ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். சரி, பாதம் நாம் சாப்பிடுவதற்கும் கிரே ஹேர், நரை, இதற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம். பொதுவாக சொல்லப்படுகிற விஷயம் என்றால், எதனால் இந்த நரை ஏற்படுகின்றது? அதிகப்படியான ஹைட்ரஜன் பெராக்சைடு இருப்பதினால். இதில் இந்த கேட்டலைஸ் என்கின்ற ஒரு என்சைம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நியூட்ரலைஸ் செய்கின்றன. ஆனால் வயதாகும்போது நமக்கு இந்த கேட்டலைஸ் குறைவாகவே சுரக்கின்றது. அதனால் அந்த நியூட்ரலைசேஷன் நடப்பதில்லை. அதனால் அதிகமாக நம்முடைய நரை தெரிகின்றது. இந்த கிரே ஹேர், நரை இருப்பது பெண்களுக்கு 6 வயதை கூட்டி காட்டுகின்றது, ஆண்களுக்கு 3 வயதை அதிகமாக காட்டுகின்றது. ஆனால் பாதம் சாப்பிடும்போது இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அன்சால்டட், உப்பு இல்லாத பாதம் நாம் சாப்பிட, ஏற்கனவே நம்ம உப்பை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். உப்பு இல்லாத பாதமை நாம் சாப்பிடுவது நல்லது. பாதாம் சாப்பிடுவதனால் கொலஸ்ட்ரால் குறைகின்றது என்றும் ஒரு ஆய்வு சொல்கின்றது. சரி, கடைசியாக என்ஜாய் டார்க் சாக்லேட்ஸ். சாக்லேட் அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் டார்க் சாக்லேட் எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. இதன் நன்மைகள் என்ன பார்ப்போம். இந்த டார்க் சாக்லேட் பற்றி ஜேசி ஜர்னல் ஆஃப் காஸ்மெட்டிக் டெர்மினாலஜி என்ன சொல்கிறது என்றால், இந்த டார்க் சாக்லேட்டில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்முடைய தோலினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது, ஹைட்ரேஷன் அதிகரிக்கின்றது, மைக்ரோ சர்க்குலேஷன், சின்ன சின்ன இரத்த குழாய்களுக்கும் ரத்தம் சீராக செல்வதற்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், குறிப்பாக டார்க் சாக்லேட் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு உதவுகின்றன. அதனால் நீங்கள் கடையில் டார்க் சாக்லேட் வாழும்போது 70% கோகோ இருக்கின்ற டார்க் சாக்லேட்டை பார்த்து வாங்குங்கள். இது ஒரு சூப்பர் ஃபுட் டு பூஸ்ட் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக காலையில் டார்க் சாக்லேட் சாப்பிடுவது நல்லது. ஒரு முக்கியமான விஷயம், இது வெயிட்டை குறைக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதிகப்படியான எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லதை நடக்க விடாது. அதனால் ஒரு நாளைக்கு 20 கிராமுக்கு மேலே டார்க் சாக்லேட் சாப்பிடுவது நல்லது அல்ல. சரி, நாம் இப்போது இந்த காணொளியின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். நீங்கள் இதுவரை 20 உத்திகளை பார்த்தீர்கள். போன பிரிவில் 10 உத்திகள், இந்த பிரிவில் 10 உத்திகள். யாராவது என்னுடைய முந்தைய பிரிவை இதுவரை பார்க்காமல் இருந்தால் தயவு செய்து அந்த பிரிவை பார்க்கபடி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான குறிப்பு,
நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மருத்துவ ஆராய்ச்சி அடிப்படையில் இருந்தாலும் கூட பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள். சிலருக்கு இது பொருந்தாமல் இருக்கலாம், பலருக்கு பொருந்தலாம். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு நோய்க்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொண்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த காணொளியில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி உங்களுடைய ஆலோசனையை பெற்று அப்புறம் இந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதி 1 மற்றும் பகுதி 2 இரண்டும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.